அதனால ஏன் கடந்த ஆட்சி உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலலாம் இல்லை. இவருனா எனக்கு ரொம்ப எல்லாம் பழைய முகம் இவர். இப்போ புதுசாக வந்து ரெட்டலையில் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஜெயலலிதா ஓட்டு போடுவேன். சரி இப்போ விஜய் வந்தனால விஜய்க்கு போடணும். சாதாரண படத்துலேயே நல்லது பண்ணுறாரு. அப்போது நிஜத்தில் உண்மையிலே நல்லது பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை தான். படம் வேற, ரியல் லைஃப் வேற. அதுதான்ப்பா, படத்துலேயே அந்த மாரி பண்ணுறாருல, ரியல் லைஃப்பில் உண்மையிலே பண்ணுவார் நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். என்ன திரு ஸ்டாலினுக்கு போடாமல் விசிலுக்கு தான் போடணும் தான் போட்டு தான் ஆகணும். அந்த டைம் தான் தெரிய போகுது எந்த மன்றத்துக்கு போடுறோமோ. ஆண்டவர் விடுற கட்ட தான் 23ஆந்தேதி வேலைக்கிழமை தான் தெரிய போகுது. பூண்டூரில் அனுப்புகிறோம், எந்த கட்டத்தை எப்படி மாத தெரியலையே. பண்ணலாமா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட அறிவு தானே நீங்கள் போடுறது. பார்க்கலாம். கடந்த ஆட்சி எல்லாரும் செய்கிறேன்னு சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் செய்யவே இல்லை. செய்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் செய்யலை. சரி இவருக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்தா ஜெயிச்சிருவாருன்னு தோணுது. அதே மாதிரி மக்களுக்கும் நல்லது செய்வாருன்னு தோணுது. இல்லை, இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி அங்கே குடும்பம் நடக்கிறதுனால வேறு ஒன்றுமே கிடையாது. எப்படி சொல்கிறது, 50% பிடிச்சிருந்தது, 50%. இப்போ என்னென்னா 4 வருஷம் 5 வருஷம் இருந்தது கையில். 4 வருஷம் எதுவுமே பண்ணாமல் இந்த ஒரு வருஷத்தில் எல்லாமே அவசரமாக பண்ணுற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லாருக்குமே போய் சேர்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்திருக்கும்.